கரூர் விஜய் விவகாரத்தில் அரசியல் பேசுவதை அனைவரும் தவிர்ப்பது நல்லது என்று மத்திய இணையமைச்சர் முருகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பாஜக தன்னுடைய கொள்கை எதிர்ன்னு விஜய் சொல்றாரு. ஆனா விஜய் இயக்குறதே பாஜக தான் சொல்லிட்டு திருமாவளவன் கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நான் இந்த நேரத்தில் நம்ம அரசியல் பேச வேண்டாம்னா, பாவம் விஜய் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடரில் இருக்கிறார் அவரும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம அரசியல் பேசுவதை அனைவரும் தவிர்ப்பது நல்லது. இதுல சதி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? அண்ணா, நான் இப்பதான் சொன்னேன், இதுல நான் எதுவும் அரசியல் பேச விரும்பல, எதுவும் கருத்து சொல்ல விரும்பல. நேரம் வரும்போது நிச்சயமாக நம்ம பேசுவோம். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலையால் சென்னை உள்ளிட்ட சில மாவட்டங்களில் வரும் 4ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று இரவு ஒடிசா மற்றும் ஆந்திர கடலோர பகுதிகளில் கரையை கடக்கக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த சில நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் இன்றும், திருவண்ணாமலை, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளையும் மழை பெய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 4ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த 2 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகளில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வரை சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்தம் வடமேற்கு நகர்ந்து ஒடிசா மற்றும் அதனோடு சேர்ந்துள்ள ஆந்திர கடற்கரையை நோக்கி செல்லும் என இந்திய வானிலைத்துறை தெரிவித்துள்ளது. கோபால்பூர் மற்றும் பார்தீப் இடையிலான கடற்கரை பகுதிகளை இன்றிரவு கடக்கக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. இந்த காற்றழுத்தம் காரணமாக ஒடிசா மற்றும் ஆந்திராவின் கடற்கரை பகுதிகளில் கனமழை, பலத்த காற்று மற்றும் கடல் அலைகள் உயரும் அபாயம் உள்ளது. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலைத்துறை எச்சரித்துள்ளது. தொடர்ந்து அதிகரித்து வந்த தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. சென்னையில் இன்று காலை ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 70 ரூபாய் குறைந்து 10,880 ரூபாய்க்கு விற்பனையானது. சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 87,040 ரூபாய்க்கு விற்பனையானது. எனினும் மாலையில் தங்கம் கிராமிற்கு மீண்டும் 70 ரூபாய் விலை உயர்ந்து 10,950 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 87,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமிற்கு 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 164 ரூபாய்க்கும் 1 கிலோ 1,64,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. நெல் கொள்முதல் மற்றும் நெல் சேமிப்பு கிடங்குகள் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் முக்கிய ஆலோசனை நடத்தினார். காணொலி வாயிலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் மற்றும் காவிரி படுகை மாவட்டங்களைச் சேர்ந்த 5 மாவட்ட ஆட்சியர்கள், கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சாகுபடியில் சாதனை படைத்துள்ள இந்த ஆண்டில் கொள்முதல் நிலையங்கள் மற்றும் கிடங்குகளில் தேவையான வசதிகளை ஏற்படுத்தி உழவரின் நெல்மணிகளை உலைக்கு செல்லும் வரை பாதுகாக்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். RSS பிடியில் தாவேக தலைவர் விஜய் இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக திருச்சியில் நமது செய்தியாளரிடம் திருமாவளவன் பேசியவற்றை தற்போது பார்க்கலாம். அவர் ஏதோ ஒரு கெட்ட நோக்கத்தோட அரசியலுக்கு வந்தாரு, ஒரு உள்நோக்கத்தோட அரசியலுக்கு வந்தார் அப்படின்னு நான் இன்னமும் அப்படி கருதலை. ஆனால் அவரை கையில் எடுத்துக்கிட்டவங்க ஆபத்தானவர்கள், அவருக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்கிறவங்க ஆபத்தானவர்கள், இப்படி ஒரு வீடியோ பதிவு பண்ணி போடுங்கன்னு சொன்னவங்க ஆபத்தானவர்கள். அவங்க நோக்கம் விஜய் முதலமைச்சர் ஆகணுங்கிறதில்ல, திராவிட இயக்கங்களுடைய சகாப்தத்தை முடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வெறி. திராவிட இயக்கங்களுடைய சகாப்தம் முடியறதை பற்றி எனக்கு என்ன கவலை அப்படி என் கட்சி தொண்டர் கூட நினைக்கலாம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர் கூட நினைக்கலாம். எனக்கு திமுக இல்லாமல் போயிடும், அதிமுக இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறத பற்றி கூட கவலை இல்லை, அதை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதை 2 இயக்கங்களையும் தூக்கி எறிஞ்சிட்டு இங்கே ரீப்ளேஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றது யார்? அந்த இடத்தை கைப்பற்ற வர்றது யார்? மிக மோசமான கொள்கைகளை கொண்ட, மானுட நேயத்திற்கு எதிரான அரசியல் கோட்பாடுகளை கொண்ட இயக்கம்தான் RSS, BJP. அவங்க இங்க கால் ஒன்று பார்க்கிறாங்க. விஜய் அவர்களின்
எதிர்கால மிகப்பெரிய கேள்விக்குறியாகி இருக்கிறது. இவர் தனியாக சுதந்திரமாக அவர் அரசியல் பண்ணார்னா, அவங்க ரசிகர்களை மட்டும் தொண்டர்களை மட்டும் வச்சுக்கிட்டு அவர் அரசியல் பண்ணார்னா அவருக்கு எந்த விமர்சனமும் வராது, யாரும் அவரை எதிராக பார்க்க போறதில்லை. கரூர் விஜய் கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்ததற்கு முதல்வர் ஸ்டாலின் தான் காரணம் என்றும் அரசு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி தெரிவித்தார். தருமபுரியில் பிரச்சார கூட்டத்தில் அவர் இவ்வாறு பேசினார். இன்றைய ஆட்சியாளர்கள் உரிய முறையிலே பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தால் 41 உயிர்கள் இன்றைக்கு காக்கப்பட்டிருக்கலாம். அதற்கு சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினாலே நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுகிறார், தமிழ் மக்கள் என்று குறிப்பிடுகிறார். அப்படி தமிழ் மக்கள் 41 பேர், பெண்கள் குழந்தைகள் உட்பட 41 பேர் இறந்ததற்கு காரணம் யாருங்க? இது மக்கள் சொல்லுகின்ற குரல். திரு ஸ்டாலின் அவர்களே, மக்கள் கொடுக்கின்ற குரல். இன்றைக்கு ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதி. சரியா? எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலும் இல்லாத அளவிற்கு 41 உயிர்கள் இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம் உங்க கையிலே இருக்கின்றது, ஆட்சி உங்க கையிலே இருக்கின்றது. ஆட்சியாளரை தான் பார்த்து கேட்க முடியும். அப்படித்தானே கேட்க முடியும். யாருமே பழி சுமத்தி தப்பித்து விட கூடாது. கரூர் நடந்த சம்பவத்தை எப்படி ஒரு செயலாளர் சொல்ல முடியும்? இது அவமதிப்பு. ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு விட்டது. துறை செயலாளரை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம். இன்றைக்கு துறை செயலாளர்கள் என்ன வேண்டும்? உங்களுடைய வேலை அரசியல் செய்வதல்ல, அரசியல் செய்வதில்லை. உங்களுடைய டிபார்ட்மெண்ட் இருக்கின்ற பணி செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு இவர் ஏறினார், இவர் சென்றார், இவர் கையை காட்டவில்லை என்பதெல்லாம் உங்களுடைய சொல்லாக இருக்கக்கூடாது. இதையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவர்கள் தோண்டி எடுத்து இந்த தவறான செயலை ஈடுபடுகின்ற அதிகாரிகளை விடமாட்டேன். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்திற்கு மத்தியில் மதிமுக கூட்டம் ஒன்றில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு வைகோ பேசிய வீடியோ ஒன்று தற்போது வைரலாகி இருக்கிறது. அதனை பார்க்கலாம். நான் ஏன் கட்டுப்பாடா நடந்துகிட்டு தெரியுமா? நீங்க ஒருவர் கீழே விழுந்தாலும் 10-15 பேர் உயிர் போயிரும். பல இடங்கள்ல பத்திரிகை படிக்கிற ஸ்டாம்பீடுல கோயில்ல அங்க எங்க 20 பேர் 30 பேர் இறந்துட்டாங்கன்னு. 50,000 பேர் வர இடத்துல ஒரு பையன் கீழே விழுந்தாலும் அடுத்தடுத்து மேல விடும்போது 10-20 பேர் உயிர் போயிரும். இது புரியாம பல பேரு வேடிக்கை பார்க்க உள்ள அந்த நீங்க ஓடுற டிராக்குள்ள வந்தாங்க. எங்க சத்யா இவங்க எல்லாம் சொல்லி ஒண்ணு எடுபடல. அதெல்லாம் எடுபடாது. மிலிட்டரியில பரேடு வாங்குறப்ப பனிஷ் பண்ணா தான் ஒழுங்கா ஓடுவான். இவங்க எல்லாம் சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. அதனாலதான் போய் 10-15 பேருக்கு அறை கொடுத்த உடனே எல்லாம் ஓடி பிளாட்ஃபார்ம் நின்னாங்க. இல்லன்னா உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும். பத்திரிகையாளர்களுக்கு சொல்றேன், வைகோ புறப்படும் போது பல பேர் அடித்தாருன்னு காலையில செய்தி போடுவாங்க. மேல ரொம்ப பிரியமான 2-3 பேப்பர் இருக்கு. இந்த 50,000 பேர் ஓடினவங்க போட மாட்டாங்க. வைகோ வந்தாரு, அங்க நின்னவங்களை எல்லாம் அடிச்சாரு. ஏன் அடிச்சாரு? இது ஏன் பிள்ளைங்க, ஏன் பிள்ளைங்க, ஏன் பேர பிள்ளைங்க. அது கீழே விழுந்து அது காயம் வந்தா அவங்க அப்பா அம்மா எப்படி வருத்தப்படுவாங்களோ அதை விட 1000 மடங்கு நான் வருத்தப்படுவேன். மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அரசு செயல்பட வேண்டும் என்றும் அவர்களுக்கு ஏற்ற வகையில் கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டும் என்றும் RSS தலைவர் மோகன் பகவத் பேசியுள்ளார். நாக்பூரில் உள்ள RSS தலைமையகத்தில் விஜயதசமி விழா நடைபெற்றது. இதில் உரையாற்றிய மோகன் பகவத் இலங்கை, வங்கதேசம் ஆகிய நாடுகளில் போராட்டங்கள் மூலம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதை சுட்டிக்காட்டி பேசினார். அந்நிய சக்திகள் ஆட்சி மாற்றங்களுக்கு பின்னால் இருப்பதாக பேசிய மோகன் பகவத் இந்தியாவிலும் போராட்டங்கள் மூலம் பிரச்சனைகள் ஏற்படுத்த முயற்சிகள் நடப்பதாகவும் இவை அந்நிய சக்திகளுக்கு வாய்ப்பளிக்கும் என்றும் கவலை தெரிவித்தார். மக்களை புறக்கணிக்கும் அரசாங்கங்கள் அவர்களின் கோபத்திற்கு உள்ளாக நேரிடும் என்றும் அராஜகங்களும் வன்முறைகளும் ஒருபோதும் நல்ல முடிவுகளை தராது என்றும் மோகன் பகவத் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேசினர்.
காந்தியடிகளை கொன்றொழித்த மதவாதியின் கனவுகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கும் RSS நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நாட்டின் தலைமை பொறுப்பில் இருப்பவரே அஞ்சல் தலையும் நினைவு நாணயமும் வெளியிடும் நிலைமை நாட்டுக்கு அவலமாகும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்தியாவை இத்தகைய நிலைமையிலிருந்து மீட்க வேண்டும் என்பது காந்தியடிகளின் பிறந்த நாளில் ஒவ்வொரு இந்தியரும் ஏற்க வேண்டிய உறுதிமொழி எனவும் அவர் தனது எக்ஸ் பதிவில் வலியுறுத்தினார். மக்களிடையே வெறுப்பு விதைகளை விதைக்கும் பிரித்தாளும் சக்திகள் தலை தூக்கும் போதெல்லாம் அவற்றை எதிர்கொள்ளும் ஆற்றலை காந்தி வழியே நாம் பெற வேண்டும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டார். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தினார். அவருடன் மனோகர்லால் கட்டார் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக எக்ஸ் தளத்தில் காந்திஜி குறித்து பிரதமர் பதிவிட்டிருந்தார். எளிமையும் தைரியமும் எப்படி மாபெரும் மாற்றத்தை தர முடியும் என்பதை உலகிற்கு உணர்த்தியவர் காந்தி என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். காந்திஜி காட்டிய பாதையில் இந்தியா வளர்ந்த நாடு என்ற இலக்கை நோக்கி முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். கன்னியாகுமரியில் உள்ள காந்தி மண்டபத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் அலைகடல் ஆர்ப்பரிக்கும் இடத்தில் காந்தி மண்டபம் அமைந்துள்ளது. காந்தியின் அஸ்தி வைக்கப்பட்டிருக்கும் இடத்தில் காந்தி ஜெயந்தி தினத்தில் நண்பகல் 12 மணிக்கு சூரிய ஒளி படரும் அதிசயம் நிகழும். அந்த வகையில் இன்று அங்கு சூரிய ஒளி படர்ந்தது. காந்தி மண்டபத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் நாளை முழுமையான பொது விடுமுறை என முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். ஏற்கனவே அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை என கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து அரசு அலுவலகங்கள் செயல்படாது என்றும் பொது விடுமுறை அமலாகும் என்றும் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இதனால் புதுச்சேரி முழுவதும் அரசு துறைகள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் அலுவலகங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கும். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வைக்கோல் தீவனம் வைத்திருந்த கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டது. முக்கரை பிள்ளையார் கோவில் பகுதியைச் சேர்ந்த வெங்கடாச்சலபதி தனது வீட்டின் ஒரு பகுதியில் மாட்டுப் பண்ணை வைத்துள்ளார். மாட்டுகளுக்கு தேவையான வைக்கோல் மற்றும் தீவனங்களை அருகில் உள்ள கிடங்கில் வைத்திருந்த நிலையில் திடீரென தீப்பற்றி மளமளவென பரவியது. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தாவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டங்களில் பாதுகாப்பு குறைபாடு இருந்ததா என அவரது பாதுகாப்பு அதிகாரியிடம் மத்திய அரசு விளக்கம் கேட்டுள்ளது. விஜயின் கரூர் பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர். இதனையடுத்து விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டங்களில் பாதுகாப்பு குறைபாடு இருந்ததா, ஒய் பிரிவு கமாண்டோக்களின் செயல்பாடு எப்படி இருந்தது என்பது உள்ளிட்டவை குறித்து விஜய்க்கான பாதுகாப்பு அதிகாரியிடம் மத்திய உள்துறை அமைச்சகம் விளக்கம் கேட்டுள்ளது. விரைவில் விஜயின் பாதுகாவலர்கள் எண்ணிக்கை உயர்த்தப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. கரூர் பரப்புரை கூட்டத்தில் சதி அரங்கேற்றப்பட்டதாக தாவேகவினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். மத்திய அமைச்சர் அமித்ஷா தாவேக தலைவர் விஜய் இடையிலான சந்திப்பிற்கு தான் எந்த ஏற்பாட்டையும் செய்யவில்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் புதிய தலைமுறைக்கு தெரிவித்துள்ளார். ட்ரை பண்ணது பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதான் சரி, உங்க தரப்புல சரி ஏற்பாடு பண்ணலாம். நீங்க பேசுவீங்களா சார்? நீங்க பேச விஜய் கிட்ட பேச வாய்ப்பு இருக்கா? இல்ல. கரூரில் 41 பேர் உயிரிழந்த துயரம் குறித்து தாவேக தலைவர் விஜயின் இதயத்தில் வலியே இல்லை என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒருவருக்கு கூட கத்தியால் கீறிய காயம் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். தம்பியோட அந்த காணொலியை பார்க்கும்போது அவருக்கு அதில் அவர் பேசுனதில் அவருக்கு இதயத்துக்குள்ள காயமோ வலியோ இல்லை. இருந்தால் அந்த மொழியில் அது வெளிப்பட்டிருக்கும். அது இல்லை. அந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் தம்பி விஜய் அந்த இடத்துக்கு பரப்புரைக்கு போனதுனால தான் இது நிகழுது. நான் போலேன்னா அது நிகழாதுல்ல. நான் போனதுனால தான் நிகழுது. அப்போ காரணம் யாரு? மற்ற இடத்துலலாம் நடக்கலை, இங்கே ஏன் நடந்துச்சுன்னு சொல்றது இல்லை. அப்போ அந்த இடத்துல நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த இடத்துல ஏன் நடக்கலைன்னு நினைக்கிறீங்களா? இங்கிருந்து பறந்து போற அந்த வெளிநாட்டுக்கு போற அந்த குஜராத்ல இருந்து பறந்து போற விமானம் மட்டும் ஏன் வெடிச்சதுன்னு கேட்பீங்களா? சொல்லுங்க, அப்படி கேட்பீங்களா? எல்லாரும் போற பேருந்து விபத்துக்குள்ளால இந்த பேருந்து மட்டும் ஏன் விபத்துக்குள்ளாச்சுன்னு கேட்பீங்களா? அப்படி கேட்கறதே தப்பு. எல்லா கூட்டத்திலையும் மயங்கி விழுந்தாங்க, இதுலயும் மயங்கி விழுந்தாங்க. நெரிசலா இருந்தனால மிதிச்சு அது காயம்பட்டு இறந்து போயிட்டாங்க. அதுதான் மூச்சு திணறல் ஏற்படும். ஆள் புகுந்தாங்க, கத்தியால குத்துனாங்கன்னா மருத்துவமனையில போய் பார்த்தேன். ஒருத்தர் கூட கத்தியால கீறின காயத்துல வந்து படுத்திருக்கலையே.
கரூர் துயரம் குறித்து விஜய் வெளியிட்ட வீடியோவில் திரைப்பட வசனம் பேசியதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சிஎம் சார் என விஜய் கூறுவதே சிறுபிள்ளைத்தனமாக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். காலையிலிருந்து சாப்பிடல, நீர் அருந்தல, தம்பிகிட்டே கேட்கிறாரு தண்ணியை தூக்கி போடுங்க அப்படின்னு. ஒருத்தர் தேவைக்கு போடுறாரு. அப்ப சுத்தி இருக்க எல்லாருக்கும் தாகம் தானே. பேசும்போது அந்த வலியை இவர் கடத்தியிருக்கணும், ரொம்ப உருக்கமா கடத்தியிருக்கணும். அது செய்யலை. இப்போ நம்ம பேசுகிறோம், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு சட்டப்படி நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு இருந்தால் என் மேலே எடுங்க. என்னை நம்பி வந்தவர்களை, என் உடன் இருக்கிறவர்களை நீங்கள் கைது செய்ய வேண்டாம், அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கலாம், இதுக்கு நான் தான் பொறுப்பு, என் மேலே நடவடிக்கை எடுங்க. இப்படி தான் பேசியிருக்கணும். நீங்கள் ஏதாவது பழி வாங்கணும்னு நினச்சா நீங்கள் என்னன்னா, இது எப்படி திரைப்பட கதாநாயக வசனமாக இருக்குது அப்படின்னா, அங்கே கதாநாயகி குடும்பத்தை எல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு என்னை பிடிச்சி வச்சுட்டு கேட்கும்போது தொடர்தான் இருந்தால் என்னையை தொடு, அவங்களையெல்லாம் விடு அப்படின்னு வசனம் பேசுவோம்ல, அப்படி இருக்கு பார்க்கும்போது. அது நல்ல அணுகுமுறை இல்லை. கேட்கும்போது அது எப்படி பெறும்? அந்த சிஎம் சார் அப்படிங்கிறதே அது சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு கூப்பிடுற மாதிரி இருக்குது. ஒரு அந்த அவர் மேலே நம்ம உங்களுக்கு மதிப்பு இல்லாமல் போட்டோம். ஆனால் உட்கார்ந்து இருக்கிற அந்த நாற்காலி இந்த நிலத்தில் பெரும் தலைவன் உட்கார்ந்து. முதல்வர் ஸ்டாலின் இன்றிரவு ராமநாதபுரம் செல்கிறார். கள ஆய்வு மேற்கொண்ட 53,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி 738 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளை திறந்து வைத்து புதிய பணிகளுக்கான அடிக்கல் நாட்டுகிறார். முதல்வரின் வருகையை முன்னிட்டு மாவட்டம் முழுவதும் 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பார்த்திபனூர், பரமக்குடி மற்றும் ராமநாதபுரம் நகரத்தில் ட்ரோன் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. புல்லங்குடியில் நாளை நடைபெறும் அரசு விழா மேடைகளிலும் வழித்தடங்களிலும் மோப்பநாய் உதவியுடன் காவல்துறையினர் தீவிர சோதனை நடத்தினர். பாதுகாப்பை டிஐஜி மூர்த்தி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் ஆய்வு செய்தனர். விஜயுடன் காங்கிரஸ் கூட்டணி வைப்பது குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வபெருந்தகை தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகையில் வாக்கு திருட்டை கண்டித்து கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்த பின் புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியில் இவ்வாறு கூறினார். வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு எனக்கு எதுவும் தெரியாதுங்க. இந்த இறப்புகள் ஏற்பட்டு இன்னும் 2-3 நாள் கூட அதில் அரசியல் பேசுறதுக்கு நேரமாக இல்லை. அரசியல் வேண்டாம், அரசியலில் அனுதாபம் தான் இப்போ தேவை. தாமிரபரணி நதி மாசு இல்லாத நதியாக ஓட வேண்டும் என்பது எனது லட்சியம் என உயர்நீதிமன்ற நீதிபதி சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் பாபநாசம் திருவள்ளுவர் கல்லூரியில் நடந்த விழாவில் பேசிய நீதிபதி சுவாமிநாதன், தான் வழக்கறிஞராக இருந்தபோது தாமிரபரணியில் 5 ஆண்டுகளுக்கு மணல் அள்ளக்கூடாது என்ற உத்தரவை வாங்கிக் கொடுத்ததாக தெரிவித்தார். மேலும் தாமிரபரணியை சுத்தம் செய்ய வேண்டும் எனவும் இந்த லட்சியம் நிறைவேற அனைவரின் ஒத்துழைப்பும் அவசியம் எனவும் கூறினார். இந்திய அணியுடனான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி முதல் இன்னிங்ஸில் 162 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியுடனான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி முதல் இன்னிங்ஸில் 162 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. அகமதாபாத்தில் நடைபெறும் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணியால் இந்திய அணியின் பந்துவீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் குறுகிய இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்தது. அதிகபட்சமாக ஜஸ்டின் கிரீவ்ஸ் 32 ரன்கள் எடுத்தார். சிராஜ் 4 விக்கெட்டுகளையும் பும்ரா 3 விக்கெட்டுகளையும் சாய்த்தார். பின்னர் முதல் இன்னிங்ஸில் விளையாடிய இந்திய அணி முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 2 விக்கெட் இழப்பிற்கு 121 ரன்கள் எடுத்துள்ளது. பீகார் மாநிலத்தில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு பின் அனைத்து மாவட்டங்களிலும் வாக்காளர் எண்ணிக்கை குறைந்துள்ளது. இதில் இஸ்லாமியர்கள் கணிசமாக உள்ள கோபால்கஞ்ச், கிஷன்கஞ்ச், பூர்ணியா ஆகிய மாவட்டங்களில் வாக்காளர் எண்ணிக்கை அதிக அளவில் குறைந்துள்ளது. தலைநகர் பாட்னாவில் மிக குறைவாகவே வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். அதேநேரம் குடியுரிமை நிரூபிக்காத காரணத்தால் நீக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை மிகவும் சொற்பமே என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சிறுபான்மையினர், பட்டியலினத்தவர் வாக்குகள் ஆளும் கூட்டணிக்கு விழாது என்பதால் அவர்கள் பெயர்கள் அதிக அளவில் நீக்கப்படுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது. காசாவை நோக்கி மனிதாபிமான அடிப்படையில் நிவாரணப் பொருட்களுடன் வரும் படகுகளை இஸ்ரேல் தடுத்து நிறுத்தி வருகிறது. பல்வேறு நாடுகளிலிருந்து 50 படகுகளில் 500 தன்னார்வலர்கள் பொருட்களுடன் காசா நோக்கி வந்தனர். பிரபல சமூக ஆர்வலர் கிரேட்டா தன்பர்க், நெல்சன் மண்டேலாவின் பேரன்
மண்ட்லா மண்டேலா உள்ளிட்டோரும் இப்படகுகளில் வந்தனர். ஆனால் இவர்களை இஸ்ரேல் படைகள் கடலில் இடைமறித்து தடுத்து நிறுத்தி திருப்பிவிட்டன. 13 படகுகள் தடுக்கப்பட்டுள்ள நிலையில் மற்ற படகுகள் இஸ்ரேலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. இஸ்ரேலின் இந்நடவடிக்கைக்கு துருக்கி எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. சர்வதேச கடல் பகுதியில் வந்த படகுகளை தடுத்தது விதிமீறல் என துருக்கி தெரிவித்துள்ளது. பசியால் வாடும் மக்களுக்கு உணவு அளிப்பதை கூட தடுக்கும் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து துருக்கியில் போராட்டங்கள் நடந்தன. Tüm sesimizi yeryüzündeki tüm